ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மீனு ஆரி ஒர்க்ஸ். நம்ம ப்ரொஃபஷனல் லெவல் ஆரி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டே 5. ஓகேவா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் வச்சு எப்படி நம்ம செயின் ஸ்டிச்சஸ் வந்து போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து சூயிங் த்ரெட்டில் போட்ட செயின் ஸ்டிச்சும் ஜரி த்ரெட்டில் போட்ட செயின் ஸ்டிச்சும் அப்லோட் பண்ணிவிட்டோம். நிறைய பேர் ஒர்க்கை வந்து சப்மிட் பண்ணியிருக்கீங்க. எல்லோரும் சூப்பராகவே போட்டிருக்கீங்க. ஸோ இன்னும் சப்மிட் பண்ணாமல் இருக்கீங்க நிறைய பேர், கொஞ்சம் குயிக்காக வந்து சப்மிட் பண்ணுங்கள். கிளாஸ் 1லேருந்து போட்ட எல்லா வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க வந்து கிளாஸ் 1, 2, 3, 4, 5ன்னு கொடுத்துருப்பேன். மறக்காமல் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மல் ஷூவிங் த்ரெட்லேயும் ஜரி த்ரெட்லேயும் வந்து ஈஸியாக போட்டிருப்பீங்க. ஓகேங்களா? அது உங்களுக்கு வந்து டக்குனே வந்து வந்துடும். அதனால இதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, அது வந்து டக்குனே போட்டிருப்பீங்க நீங்கள். இப்போ இந்த சில்க் த்ரெட்டில் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஓகேங்களா? அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இந்த வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் சேனலை ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு கலர் மட்டும்தானே வந்து வரும். ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு கலர் மட்டும்தான் வரும். பட் நம்ம வந்து ரெண்டாக வந்து இதை ஃபோல்டு பண்ணி போடணும். எப்படி ஃபோல்டு பண்ணி போடுறோன்னா, இந்த மாதிரி பாபின் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி பாபினில் உங்களுக்கு தேவையான அளவு வந்து இப்படி சுற்றி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சுற்றி வச்சுட்டு இந்த மாதிரி இந்த எண்டையும் பிடிச்சி இப்படி ஒரு நாட் நம்ம எப்பயும் போடுவோம் பார்த்தீங்களா? உங்களுக்கு நம்ம எப்பயும் போடுற நாட் தெரியுமா? நம்ம எப்பயும் போடுவோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி இந்த விரலில் இப்படி 2 சுற்று 3 சுற்று சுற்றிட்டு இப்படி ஒரு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நாட் வந்து விழுந்துடும். உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இங்கே நாட் வந்து விழுந்துருக்குங்களா? ஸோ இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாக்ஸ் எடுத்துக்கோங்க. பாக்ஸ் எடுத்துகிட்டு பாக்ஸ்குள்ளே வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஃப்ரேம் கடியில் வச்சிடலாம். ஓகேங்களா? ஃப்ரேம் கடியில் வச்சுட்டு எப்பயும் போல தான் இந்த கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், இந்த 3 விரலில் இந்த 2 விரலில் த்ரெட்டை பிடிச்சிட்டு இப்படி மே விரலால் இப்படி வச்சுட்டு நம்ம வந்து நீடியில் வந்து கரெக்டாக இப்படி விட்டு இப்படி எடுக்கணும். ஓகேங்களா? எடுக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஒரு த்ரெட்டாக வந்து எடுத்துடக்கூடாது, 2 த்ரெட்டாக எடுக்கணும். இப்படி விட்டு இப்படியே நம்மளை பிடிச்சி இழுத்தோம்னா இந்த கீழே அந்த முடிச்சு போய் லாக் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எல்லா கிளாஸ்லேயுமே. ஸோ இப்போ வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பிகினர்ஸ்க்கு ஒரு டிப்ஸ் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ வந்து கிடைக்கும் பார்த்தீங்களா? ஃபேப்ரிக் க்ளூன்னு இருக்கா? ஸோ இந்த க்ளூ வந்து நம்ம கொஞ்சோண்டாக வந்து இப்போ எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஹேண்டில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2லேயுமே இப்படி பிடிச்சி 2 த்ரெட்டுமே ஒட்டி இருக்க மாதிரி இப்படி லைட்டாக இப்படி ட்விஸ்ட் பண்ணி இந்த க்ளூ வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி அப்ளை பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. காஞ்சிரும். உங்களுக்கு காஞ்ச பார்த்தா இது வந்து த்ரெட்டு வந்து நல்லாவே ஒட்டிக்கும். இப்படி மாதிரி நல்லா காய வச்சு ஒரு 10 நிமிட்ஸ் வந்து நல்லா காய வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் த்ரெட்டாட்டம் தான் இருக்கும். ஏன்னா நம்ம க்ளூ போட்டு ஒட்டியிருக்கனால அப்படி இருக்கும். ஸோ இது அப்படியே பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து டபுள் த்ரெட்டாக வந்து அப்படியே மேலே வரும். ஓகேங்களா? ஸோ இது அப்படியே ஃப்ரேமுக்கு இடையில் கொண்டு போய்ட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ நேற்று வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர் முடிச்சு கீழே நான் போட்டிருக்கேன், பட் இருந்தாலும் எனக்கு மேலாமல் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து கீழே வந்து முடிச்சு நல்லா ஸ்ட்ராங்காக மட்டும் போடுங்க. ஓகேங்களா? கீழே முடிச்சு ஸ்ட்ராங்காக இருந்தாலேன்னு வந்து த்ரெட் அந்த முடிச்சு வந்து மேலே வராது. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு குத்தி நான் வந்து த்ரெட்டை வெளியே எடுத்துட்டேன். ஸோ நான் வெளியே எடுக்கப்போ டபுள் த்ரெட் தான் வந்துருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ பேக் ஸ்டிச் நான் சொல்கிறேன் எல்லா வீடியோலையும். ஸோ நிறைய பேர் பேக் ஸ்டிச்னா என்னென்னு கேட்குறீங்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஷார்ட் வந்து ஸ்டிச் போகிறீங்களா செயின் ஸ்டிச், அதிலே வந்து குட்டியாக போடுறது தான் ஷார்ட் ஸ்டிச். ஓகேங்களா? ஸோ இப்போ அகைன் வந்து இதில் கொஞ்சம் பெருசாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு குத்தி கீழே ஒரு சுற்று உங்கள் பக்கம் கிளாத்தில் டச் ஆன உடனே உங்கள் பக்கம் திருப்பிட்டு அப்படியே இந்த பக்கம் திருப்பி இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட்டு வெளியே வந்துடும். ஸோ இந்த இடத்துல வச்சு இழுக்கக்கூடாது. இந்த இடத்துல வச்சு இழுத்திங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு கண்டிப்பாக கட் ஆகும். அதனால கொஞ்சம் மேலே தூக்கி இப்படி வச்சு இழுக்கணும். அகெயின் அதே மாதிரி ஒரு சுற்று உங்கள் பக்கம் டேர்ன் பண்ணி என்னோடய பக்கம் டேர்ன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து டபுள் த்ரெட்டாக வந்து எடுக்கணும். ஓகே, சிங்கிள் த்ரெட்டாக எடுக்கக்கூடாது இல்லையா? அதுக்காக டபுள் த்ரெட்டாக எடுக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து வந்துடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒரு குத்திட்டு அந்த கீழே வந்து 2 த்ரெட்டையுமே நீங்கள் கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்கணும். ஒரு த்ரெட்டை மட்டும் பிடிச்சிருக்கக்கூடாது. 2 த்ரெட்டையுமே பிடிச்சி இப்படி இழுக்கணும். ஓகேங்களா? இப்படி இழுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வச்சு இழுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆக தான் செய்யும். இப்படி இந்த இடத்துல வச்சு பிடிச்சி இழுக்கணும். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு வந்து சில்க் த்ரெட் வந்து டக்குன்னு கட் ஆகிட்டே தான் இருக்கும். இல்லைன்னா ஒரு த்ரெட்டாக வந்து வரும், இல்லைன்னா த்ரெட்டே வராமலும் போகும். ஓகேங்களா? அதுக்காக அந்த க்ளூக்கு மட்டும் கொஞ்சம் அப்ளை பண்ணி போட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வரும். ஓகேங்களா?
ஸோ இப்போ வந்து என்ஆர்ட் கிளாஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த அளவுக்கு இழுத்துட்டு த்ரெட்டை வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் பெருசாகவே இழுத்து கட் பண்ணுங்கள். நாளைக்கு கிளாஸில் வந்து நம்ம எப்படி வந்து என்ஆர்ட் போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் வந்து போடலாம். அகெயின் அதே மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வந்து 5 லைன் சப்மிட் பண்ணுங்கள். நேற்று நான் அனுப்பியிருந்த கிளாஸ் எல்லாமே வந்து கரெக்டாக போட்டு எனக்கு வந்து குரூப்பில் வந்து சப்மிட் பண்ணியிருந்தீங்க. ஓகேங்களா? பழைய வீடியோஸ் யாரும் பார்க்காதவங்க இல்லை புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் கிளாஸ் 1, 2, 3ன்னு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். குயிக்காக ஜாயின் பண்ணி பாருங்கள். குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அகைன் பாருங்கள், இப்படி ஒரு குத்து கீழே ஒரே ஒரு சுற்று உங்கள் பக்கமாக டேர்ன் பண்ணிவிட்டு கொக்கி அப்படியே என்னோடய பக்கமாக நான் டர்ன் பண்ணிக்கிறேன். ரொம்பவே ஈஸி தான். பட் பிகினர்ஸ் போட ரொம்பவே உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துடும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு போடுறதுக்கு. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த ஸ்டிச்சஸ் வந்து ஈஸியாகவே வந்துடும். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆனில் போட்டுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற கிளாஸ் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் குரூப்பில் இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.